இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தார். மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவர் போதித்து கொண்டிருக்கையில் கூரையை பிரித்து கொண்டு ஒரு முடக்குவாதமுற்ற மகனை ஒரு கட்டிலில் 4 பேர் இறக்கினார்கள். இயேசுவின் முன்பாக இறக்கினார்கள். சட்ட வல்லுனனாக இருக்கலாம், பரிசேயனாக இருக்கலாம், சதுசேயராக இருக்கலாம், சாதாரண மனிதராக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வாழ்வு பெற வேண்டுமென்றால் இயேசுவின் முன்பு வர வேண்டும். காரணம் என்ன? அவர்தான் சொல்லி இருக்கிறார். வேறு யாராவது சொல்லி இருக்கிறார்களா? சொல்ல முடியுமா? நானே வாழ்வு. அவர்தான் நமக்கு வாழ்வு அளிப்பவர். 145 திருப்பாடலிலே 15 வாசிக்கிறோம், அனைத்து உயிர்களும் வாழ்வுக்கு உணவுக்கு அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. அவரின்றி அணுவும் அசையாது. ஆகையினால் உனக்கு வாழ்வு வேண்டும் என்றால் நீ இயேசுவிடம் வர வேண்டும். அவர்தான் அழைக்கிறார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் வாழ்வை பெற என்னிடம் வாருங்கள். யோவான் 7:37. அன்பானவர்களே, ஆகையினால் இயேசுவிடம் அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். அப்படி இறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த மகனை பார்த்ததும் அவர்கள் விசுவாசத்தை பார்த்ததும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. தந்தையின் அன்பு, இரக்கம் மிகுந்த மன்னிப்பு இயேசு வழியாக வருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 5:2 பார்க்கிறோம். ஆகையினால் பாவ மன்னிப்பிற்கு எங்கே வர வேண்டும்? இயேசுவிடம் வர வேண்டும். இயேசுவிடம்தான் மன்னிப்பு உண்டு. குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை நீக்குகிறார். திருப்பாடல் 103 வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ஆகையினால் வாழ்வை பெற, மன்னிப்பை பெற இயேசுவிடம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் குன்றி போய் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸோட அப்படியே இருக்கக்கூடாது. கோ டு ஜீசஸ். இயேசுவிடம் என்ன இருக்கிறது? இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம். 5வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி 5:17. நோய் நீக்குகின்ற வல்லமை அவரிடம் உண்டு, அவரிடம் இருந்தது. பாவங்களை மன்னிப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அதனுடைய அடையாளமாக நீ கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று அந்த மகனிடம் சொல்லுகிறார். அவன் கட்டிலை தூக்கி கொண்டு போகிறான். எதன் அடையாளமாக? பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கட்டிலை தூக்கி கொண்டு போகிறான். என்ன நடந்தது? அவன் நோயிலிருந்து விடுதலை பெறுகிறான், வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைய நற்செய்தி கடைசியிலே ஆண்டவரை பற்றி மக்கள் சொல்லுகிறார்கள், இன்று புதுமையானவற்றை கண்டோம். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே புதுமையை நிகழ்த்த வல்லவர். இதுவரையிலும் ஆண்டவருடைய வாழ்வை பெற, மன்னிப்பை பெற முடியவில்லை என்றாலும் பாலை நிலத்தில் கூட முடியாது, நடக்காது, கடவுளிடம் அணுக முடியாது என்று சொல்லப்படுகின்ற நிலையிலும் கூட பாழ்வெளியில் உனக்காக பாதை அமைப்பார். அன்பின் தகப்பனே, எங்களுக்காக கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற உண்மையை நாங்கள் உணரும்படி அதிசயங்களை செய்வீர், புதுமைகளை செய்வீர். புதுமைகளெல்லாம் மிகப்பெரிய புதுமை, மனிதர்களால் செய்ய முடியாத புதுமை பாவங்களை மன்னிப்பது. கத்தோலிக்க குருக்கள் வழியாக பாவ அறிக்கையில் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் கத்தோலிக்க குருக்களாக கொடுக்கிறார்கள். தெய்வமே, அவர்கள் இருக்கின்ற வேளையில் அவர்கள் வழியாக நீரே கொடுக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மிடம் வர வேண்டும். வாழ்வை பெற்றுக்கொள்ள அருட்சாதனங்களை நிகழ்த்துகின்ற குருக்கள் நிகழ்த்துகின்ற அந்த வழிபாட்டின் பங்கெடுத்து நாங்கள் உம்மை தேடி வர வேண்டும். ஆண்டவரே, இதன் வழியாக எங்களுக்கு வாழ்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
சரணடைந்தேன் சரணடைந்தேன் சரணடைந்தேன்